அப்பப்பா இந்த வெயில் என்னமா வாட்டி வதைக்குது அப்படின்னு சொல்லாதால் யாருமே இருக்க மாட்டீங்க. அதுவும் அக்னி நட்சத்திரம் தொடங்கியாச்சு. இன்னும் இந்த 21 நாள் வெயிலுக்கு பஞ்சமே இருக்காது. ஆனால் இந்த அக்னி நட்சத்திரம் எப்படி வந்தது? அப்புறம் இந்த மழை வரும்போதும் இடி இடிக்கும் போதும் நம்ம பல வருடங்களாக அர்ஜுனா அர்ஜுனான்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன? இதற்கான காரணங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த கதையை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க, உங்களுடன் இணைந்திருப்பது உங்களின் தமிழ் ஸ்டோரி பார்ட் சத்யா. யமுனா நதிக்கரையில் காண்டவ வனம் அப்படின்னு ஒன்று இருந்துதான். அந்த வனத்தில் ரிஷிகள் பல பேர் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்கங்க தினமும் செய்கிற வேள்விகளும் வேத கோஷங்கள் தான் அந்த காடுக்கே அடையாளமாக இருந்தது. இப்படி இருக்கும்போது யமுனை நதியில் கிருஷ்ணரும் அர்ஜுனும் குளிச்சுட்டு யமுனை நதிக்கரையில் நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு பிராமணர் ஒருவர் அவங்க முன்னாடி வந்து, உங்களை பார்த்தா பல பேருக்கு படியலக்கும் பகவான் போல தெரியுறீங்க. எனக்கும் ரொம்ப பசிக்குது. என்னோட பசி தீர உங்களால் முடிஞ்ச உதவியை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்குறாரு அந்த பிராமணன். கிருஷ்ணன் அந்த நிமிடமே அவர் பிராமணர் அல்ல, அக்னி பகவான் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு ஒரு சிறு புன்னகையோட, உமக்கேன் இந்த வேடம், என்கிட்ட நேரடியாக வந்து கேட்டிருந்தாலே நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அக்னி பகவான் தன்னோட சுயரூபத்தை எடுக்கிறாரு. உலகுக்கே படிகளுக்கும் பரம்பொருளே, உமக்கு தெரியாததா? சுவேதசி மன்னருக்காக துர்வாச முனிவர் பல ஆண்டுகளாக யாக வேள்வியை நடத்தி வருகிறார். அதில் இடும் நெய்யையும் வேள்வியில் இடும் பொருட்களை உண்டு என் வயிறும் மந்தமாகிவிட்டது. எந்த ஒரு இயல்பான செயலையும் செய்ய முடியவில்லை. இதற்கு ஒரே தீர்வு இந்த மூலிகைகள் நிறைந்த காண்டவ வனத்தை சாப்பிடுவதுதான். இதனை சாப்பிட சென்றாலும் வர்ண பகவான் மழை பொழிந்து என்னுடைய அக்னி நாக்குகளை அணைத்து விடுகிறான். நீங்கள் தான் இதற்கு ஒரு தீர்வு சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்றாரு அக்னி பகவான். அக்னி தான் பிரதானம். அக்னி மந்தமானால் உலக வாழ்க்கையை ஸ்தம்பிக்கும். பிரபஞ்சம் குளிர ஆரம்பித்தால் அனைத்து காரியங்களும் தடைபடும். இதெல்லாம் யோசிச்ச கிருஷ்ணரோ அர்ஜுனனுக்காக இன்னொரு தந்திரத்தையும் செய்ய ஆரம்பிச்சாராம். அக்னியே, நாங்கள் இந்த நதிக்கரையில் நீராட தான் வந்தோம். எங்ககிட்ட எந்த ஒரு ஆயுதமும் இல்லை. எந்த ஒரு ஆயுதமும் இல்லாமல் நாங்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்குறாராம் கிருஷ்ணர். இப்போ உடனே அக்னி பகவான் எடுக்க எடுக்க அம்புகள் குறையாத அம்பரா தூணியையும் காண்டிபோ என்னும் வில்லையும் அர்ஜுனனுக்கு கொடுத்தாராம் அக்னி பகவான். இப்ப அக்னி பகவான் கொடுத்த காண்டிப வில்ல வச்சு அந்த வனத்துக்குள்ள வர்ண பகவான் நுழைய முடியாத அளவுக்கு அந்த அம்புகளாலே பந்தலிட்டானா அர்ஜுனன். இப்ப வர்ணன் கொட்டும் ஒரு சொட்டு நீர் கூட அந்த வனத்துக்குள்ள நுழைய முடியாதபடி இருந்தது. அக்னி பகவான் அந்த வனத்தை எரிக்கிறதுக்கு முன்னதான் அங்க வாழ்ந்துட்டு வந்த ரிஷிகள் வெளியேறினாங்க. 21 நாட்கள் அக்னி பகவான் அந்த வனத்தை எரிச்சு தீர்த்தாரு. இப்ப இந்த 21 நாட்கள் முடிந்த பிறகு அங்க வாழ்ந்த ரிஷிகளை கூப்பிட்டு அவங்களுக்கு அந்த வனத்தை புதுப்பிக்கும் சக்தியை கொடுத்தாராம் கிருஷ்ணர். இந்த 21 நாட்கள் தான் அக்னி நட்சத்திரமாக இன்றளவும் அனுஷ்டிக்கப்படுகிறது. வர்ண பகவானால் மலையாக நுழைய முடியாதபடி அம்பு பந்தலிட்ட அர்ஜுனனுக்கு இன்றளவும் மலை சீற்றத்தால் ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து விடுபடவும் இடி மின்னல்களிலிருந்து ஏற்படும் விபத்துகளிலிருந்து தடுக்கவும் அர்ஜுனா அர்ஜுனா என்று அழைக்கும் நம்பிக்கை வழக்கமாக வந்துள்ளது. அதுபோக காலையில் எழுந்தவுடன் இந்திரனின் அம்சமாக விளங்கும் அர்ஜுனனை நினைத்தால் எதிரிகள் மறைந்து விடுவர் என்கிறது புராணம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சவங்க இந்த கதைக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நான் போடுற இது போன்ற கதைகளை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்க முடியும். அடுத்த கதையில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்களின் தமிழ் ஸ்டோரி பார்ட் சத்யா.